ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்தவர் ஒளித்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். ரோமர் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், பலவீனங்களில் உதவி செய்கிறவர் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கலாம். பலவீனங்களில் உதவி செய்கிறவர். பொதுவாக இந்த உலகத்திலே நாம் இருக்கக்கூடிய சூழல் வரும் பொழுது பலவிதமான பலவீனங்களை நம்ம நினைச்சலாம் பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் குறிப்பாக நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு பலவீனங்கள் அப்படின்னா என்ன? ஒருமையில் போட்டால் பலவீனம், பன்மையில் போட்டிருக்கனால பலவீனங்கள் போட்டிருக்கு. அப்போ ஆவிக்குரிய பலவீனம் 1, 2 ஆத்தும பலவீனம், 3 சரீர பிரகாரம் பலவீனம். அப்போ 3 வகையான பலவீனங்கள் அப்படிங்கிற காரியத்தை இங்கே நம்ம பார்க்கலாம். அப்போது பலவீனங்களில் உதவி செய்கிறவர் என்கிற தலைப்பை பார்க்கணும்னா, நமக்கு ஆண்டவர் நினைச்சாரு ஆவி ஆத்மா சரீரத்திலே காணப்படுகிற பலவீனங்களில் உதவி செய்கிறவராக இருக்கிறார் என்று பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கு அநேகருக்கு பார்த்தீங்கன்னா சிந்தனையில் பலவீனப்படுவாங்க, அநேகர் பேச்சில் பலவீனப்படுவாங்க, அநேகர் என்ன செய்வாங்க எண்ணங்களில் தடுமாற்றம் அடைந்து பலவீனப்படுவாங்க, அநேகர் யோசிக்கிறதுல பலவீனப்படுவாங்க, அநேகர் என்ன செய்வாங்க ஒரு காரியத்தை சிந்திச்சு முடிவெடுக்கிறதுல பலவீனப்படுவாங்க. இன்னும் நிறைய பேர் சொல்லப்போனால் அவங்க பல விதங்களில் என்ன செய்யணும்னு தெரியாமல் நினச்சிவாங்க பலவீனப்பட்டு சோர்ந்து போவாங்க. அப்போ இப்படிப்பட்ட பலவிதமான பலவீனங்களை எல்லாவற்றிலும் விடுதலை செய்து உதவி செய்கிறவரை தான் இயேசு கிறிஸ்துவாக நம்ம கூட இருக்கிறார். இன்றைக்கி நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு வாழ்க்கையில் அவர் உதவி செய்தார் என்கிறத நம்ம பார்க்கணும். லூக்கா எழுதின புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு பெண் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் கூட நிமிர முடியாத ஒரு கூனியாக இருந்தாங்க. கீழே தெளிவாக வசனம் இருக்கிறது, அவர்களை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு ஆவி இருந்ததுன்னு சொல்லி பார்க்கணும். அவங்க சற்றேனும் எவ்வளவு வேணும் நிமிர முடியாத, நிமிர்ந்து பார்க்க முடியாத பலவீனப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. கர்த்தர் அங்கே இடத்த இயேசு என்ன செய்கிறாரு, அங்கே அவங்க மேலே கையை வச்சு என்ன செய்கிறாரு, பெண்ணே உன்னுடைய பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்றார். நல்லா கேளுங்க, அவங்க வாழ்க்கையில் வந்தது சரீர பலவீனம் மட்டும் கிடையாது. அவங்க ஆவியில், அவங்க சிந்தனையில், எண்ணங்களில், நினைவுகளில், யோசனைகளில், உணர்வுகளில், உணர்ச்சிகளில், உடல் ரீதியான எல்லா பாகங்களிலையும் சகல விதத்துலையும் அவங்க பலவீனப்பட்டிருந்தாங்க. ஏன்னா ஒரு ஆவியே அவங்களை பலவீனப்படுத்துது. ஒரு ஆவி பலவீனப்படுத்தக்கூடியதாக இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் பலவீனப்படுத்தாது, அது டோட்டலாக ஆவிக்குரிய வாழ்க்கையும் எலும்ப விடாதபடிக்கு எவ்வளவு நிமிர்ந்து பார்க்க முடியாதபடிக்கு என்ன செய்யும், பலவீனப்படுத்தும். அதே நிலைமை தான் அந்த அம்மாவுக்கு இருந்தது, அந்த பெண்ணுக்கு இருந்தது. ஆண்டவர் என்ன செய்யாரு, தன் கரங்களை நீட்டி உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய்ங்கிறார். அப்போ அந்த பெண்ணுக்கு என்ன செய்யறாரு, கர்த்தர் உதவி செய்கிறார். எத்தனையோ பெண்கள் இருக்கலாம், ஆனால் அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக உதவி செய்யணும்னா அந்த பெண் வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் இருந்தது. அப்போ இதை கேட்குற ஒவ்வொருவரும் தேவ திட்டத்துக்கு உட்பட்ட யாராக இருந்தாலும் சரி, என்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழுத முடியலையே, ஜெபிக்க முடியலையே, தேவ சித்தத்தை அறிய முடியலையே, இன்னும் ஆட்டக்காக ஓடணும்னு நினைக்கிறேன் ஓட முடியலையே, ஒரு ஸ்டெப்பு வச்சா 7 ஸ்டெப்பு பின்னாடி போகிறேனே, இன்னும் சத்தம் கேட்க முடியலையே, என்னை குறித்து என்ன வச்சுக்காருங்கிறது தெரியலையே, ஒரு ஆவிக்குரிய தொடர்பு இல்லையே நினைக்கிங்களா, இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பலவீனங்கள் தான். இந்த பலவீனப்படுத்துகிறது ஒரு ஆவி. அப்போ இது என்ன செய்யணும்னா, கர்த்தருக்குள்ள எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாதபடி, நிமிர்ந்து நிற்கக்கூடாதபடிக்கு நம்ம என்ன செய்யும், கீழே இழுத்து போட்டுரும். என்னதான் சர்ச்சுக்கு போனாலும், என்னதான் ஊழியம் பண்ணாலும், என்னதான் பைபிள் வாசித்தாலும் சிலவங்க அப்படியே இருப்பாங்க, அப்படியே ஸ்டக்காகி நிற்பாங்க. ஒரு வெறுப்போடு எல்லாம் கைவிட்டு போச்சு அப்படின்னு நினைச்சாங்க, கசப்பான அனுபவத்தில் இருப்பாங்க. இதுவும் ஒரு வகையான பலவீனம் தான். இது போன்ற பலவிதமான ஆவியில் இருக்கக்கூடிய, ஆத்மாவில் இருக்கக்கூடிய, சரீர ரீதியான எல்லா பலவீனங்களிலும் உதவி செய்கிறவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ரோமரில் 8:26 மையமாக வச்சு பார்க்கணும். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களையும் நமக்கு உதவி செய்கிறார். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பலவீனங்களில் என்ன செய்கிறார், அது உதவி செய்கிறார்னு பார்த்தோம். ஆவியில் ஆத்மாவில் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் உதவி செய்கிறார்னு பார்த்தோம். அந்த பலவீனப்படுத்துகிறது யாருன்னா பிசாசுன்னு சொல்லி பார்த்தோம். அதில் எடுத்துக்காட்டா ஒரு பெண்மணிக்கு கர்த்தராகிய தேவன் நெசிதார், அவர் தொட்டு கையை நீட்டி நெசிதார், பலவீனத்தை விடுதலையாக்குகிறார்னு பார்த்தோம். அப்போ இதை பார்க்குற கேட்குற ஒவ்வொருவரும் நம்ம வாழ்க்கையில் நிமிரக்கூடியாதபடிக்கு, எழும்ப முடியாதபடிக்கு இருக்கலாம், பல பலவீனங்கள் இருக்கலாம். கர்த்தர் நம்ம தொடணும். ஒரே வார்த்தை, என்ன செய்யுங்க, தொடுங்கப்பா,
இந்த பலவீனத்தை அப்புறப்படுத்துங்கப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது, அந்த பெண்ணுக்கு விடுதலையாக்கின தேவன், நிமிர முடியாத இப்படி இருந்த அந்த பெண்ணை நிமிர்ந்து பார்க்க நிற்கக்கூடிய தேவன் செய்த தேவன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களிலும் எல்லாவற்றையும் விடுதலை கொடுத்து உங்களை நிமிர்ந்து நிற்க அவர் நிச்சயம் வைப்பார். நிமிர்ந்து நிற்க வைக்கக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? பலவீனத்தை நீக்கணும் மட்டும் இல்லை, பலனை கொடுத்து நிற்க வைக்கிறார். அதான் பெரிய விஷயம். பலவீனத்திலிருந்து விடுதலையாக்குறது மட்டும் இல்லை, பலனை கொடுத்து நிற்க வைக்கக்கூடிய அனுபவம். அப்போ அதை கர்த்தர் செய்கிறார். இரண்டாவதாக அவர் யாருக்கு உதவி செய்தார் என்று பார்க்கும் பொழுது, வேதத்தில் 2 நாளாகமம் புத்தகத்தில் என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஆசா என்கிற ராஜா என்ன செய்கிறார் இருக்கிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டுடைய வார்த்தையின்படி எல்லாரும் நடக்கணும்னு சொல்லி என்ன செய்கிறாரு, இந்த திருச்சட்டத்தை நியாயப்பிரமாணத்தை என்ன செய்கிறார், எல்லாருக்கும் போதிக்கிறார். போதித்து ஆண்டுடைய சம்பளம் இருக்கும்பொழுது கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறார். அவர் காலத்தில் எங்குமே இளைப்பார்கள், எங்கேயுமே ஒரு சமானம் இருந்தது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வாழ்க்கையில் எதிரியின் மூலமாக சில பிரச்சனைகள் வருது, மனுஷர்கள் மூலமாக சில போராட்டங்கள் வருது. உடனே எதிரிகள் என்ன செய்கிறாங்க, ஒருட்ட போரிட்டு சண்டை போடணும்னு வராங்க. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, அவர் கொஞ்சம் பலவீனப்படுகிறார், சோர்ந்து போகிற மாதிரி இருக்கார். அப்போ அவர் சொல்வார், பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது நமக்கு லேசான காரியம் சொல்வார். அப்போ கொஞ்சம் பலவீனமாக இருந்தார். அப்போ இது நம்ம என்ன பார்க்கணும்னா, திடீர்னு நல்லா தான் இருப்போம், நல்லா ஓடுவோம், திடீர்னு எதிர்பாராத ஒரு சூழல் ஏதாவது எதிர்ப்புகள் வரும்பொழுது, இல்லை எதிரான சூழ்நிலைகள் வரும்போது திடீர்னு என்ன செய்யும், சோர்ந்து போயிடுவோம். இந்த ஆசாராஜமாக என்ன செஞ்சிடுவோம், சோர்ந்து போயிடுவோம். அப்போ அதே மாதிரி அவன் சோர்ந்து போய் என்ன செஞ்சா, நல்லா தான் இருந்தார், இழைப்பறதெல்லாம் கட்டளையிட்டார், ஆண்டவர் தேடினார், எல்லாம் ஓகே தான், காரியமெல்லாம் வைத்தது. ஆனால் திடீர்னு ஒரு எதிர்ப்புகள் வந்தோடனே அவர் என்ன செய்கிறாரு, கொஞ்சம் சோர்ந்து போக ஆரம்பித்தார். ஆனால் அந்த நேரத்துலையும் தேவன் என்ன செய்தார், அவர் கூட இருந்து எதிராளிகளை என்ன செய்தார், தோற்கடிக்க வைத்து இவரை நிற்க வைக்கிறார். அப்போ அவருக்கு உதவி செய்த அதே கர்த்தர் இன்றைக்கு நமக்கு உதவி செய்ய என்ன செய்கிறாரு, ஆயத்தமாக இருக்கிறார். அப்போ அந்த பெண்ணுக்கு உதவி செய்தவர், ஆசாவுக்கு உதவி செய்தவர், உங்களுடைய பலவீனங்களில் உதவி செய்யக்கூடிய அளவில் அவர் ஆயத்தமாக இருக்கார். அவர் உதவி செய்கிறது மாத்திரமல்ல, பலனையும் கொடுத்து நிற்க வைக்கிறார். எவ்வளவு வேணும் நிற்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிற உங்களை நிற்க வைக்க அவர் என்ன செய்கிறார், போதுமானவராக இருக்கிறார். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகள், தேவ பிள்ளைகள் யாவரும் பலவீனங்களில் உதவி செய்கிறவர் என்கிற பிள்ளைகளை பார்ப்போம். நமக்கு ஆவியினர் இருக்கிறார். அந்த எண்ணத்தோடு அந்த பெண்ணுக்கு உதவி செய்தவர், ஆசாவுக்கு உதவி செய்தவர், நமக்கும் நம் வாழ்க்கை இருக்கிற எல்லா ஆவிக்குரிய ஆத்மாவுக்குரிய பலவீனம், சரீரக்குரிய எல்லா பலவீனமும் நீக்கி நமக்கு உதவி செய்வார் என்கிற விசுவாசத்தோடு தொடர்ந்து முன்னேறி செல்வோம். தொடர்ந்து நீங்கள் பலவீனங்கள் எல்லாம் தாண்டி பலனாய் கர்த்தருக்காய் நிற்க வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்த ஒரு ஊழியம் உங்களை வாழ்த்துகிறது. ஆமென்.